அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷெல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நம்பர் 4 யான் எடுத்திருக்கிறேன். ஹூக் சைஸ் வந்துட்டு 4.5 mm எடுத்திருக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லிப்நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப்நாட் போட்ட அப்புறமேட்டுக்கு செயின்ஸ் வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு 22 செயின்ஸ் போட போகிறேன். நான் வந்து இங்கே 4x4 இன்ச் மோட்டிஃப் போடுறதுக்கு எனக்கு 22 செயின்ஸ் போதும். நீங்கள் வந்து பிளாங்கெட் இல்லை வேறு ஏதாவது போடுறாந்தா இன்னமும் அதிகமாக போட்டுக்கோங்க. அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்கணும். இப்போது 20 செயின்ஸ் போட்ட அப்புறமேட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செயின் ஒன்று போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா நம்ம யூஸ்வலாகவே ரோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரோ ஹைட்டுக்கு ஒன்று போடுவோம், டேர்னிங் செயின்னு சொல்லிவிட்டு. அது வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக என்கிட்ட இப்போ 21 செயின்ஸ் இருந்துச்சு. 21 செயின்ஸ் இருக்கிறதுல வந்துட்டு இப்போது சிங்கிள் crochet போட போகிறோம். 20 செயின் விட்டுட்டு இப்போது 19th செயினில் சிங்கிள் crochet போடுங்க. அவ்வளோதான், நம்ம சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஷெல் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஷெல் ஸ்டிச்சு எப்போதுமே நம்ம வந்து சிங்கிள் crochetவோ இல்லை ஹாஃப் டபுள் crochetவோ போட்டுட்டு ஒரு 2 இல்லை 3 செயின் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஷெல் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து காமனாக உள்ள பேட்டர்ன். ஸோ இங்கே நான் வந்து சிங்கிள் crochet போட்டுட்டு 2 செயின் கேப் விட்டுட்டு 3வது செயினில் இப்போ டபுள் crochet போடுறேன். இப்போ திரும்பவும் சேம் செயின்லேயே போயிட்டு இன்னொரு வாட்டி டபுள் crochet போடுங்க. இதே மாதிரி 5 தடவை போடணும். டோட்டலாக ஒரே செயின்லேயே 5 தடவை டபுள் crochet போடுறது தான் ஷெல் ஸ்டிச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஆல்ரெடி 2 தடவை போட்டேன். இப்போது 3வது தடவை. திரும்பவும் இந்த மாதிரி yarn over பண்ணிவிட்டு அதிலே போயிட்டு 4வது டைம். இப்போது 5th டைம். நம்ம 5 டைம்ஸ் டபுள் crochet சேம் செயின்லேயே போட்டாச்சு. இதை தான் நம்ம வந்து ஷெல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஷெல் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, 5 டபுள் crochet ஒரே செயினில் போடுறது தான் ஷெல் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து 5 இருக்கலாம், இல்லை 6 போடலாம், 7 வரைக்கும் போடலாம். 5லேருந்து 7 வரைக்கும் டபுள் crochet ஒரே செயினில் போட்டிங்கன்னா அது வந்து ஷெல் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. இதுவே 3 இல்லைன்னா 4 போட்டிங்கன்னா அது வந்து நம்ம கிளஸ்டர்னு சொல்லுவோம். 7க்கு மேலே டபுள் crochet ஒரே செயினில் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஃபேன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ நான் இங்கே வந்து 5 டபுள் crochet போட்டு ஒரு ஷெல் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்போ என்ன வந்து ஒரு செயின் போட்டிருக்க இடத்துல 5 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணாலே இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் நம்ம ஷெல் ஸ்டிச் போட்ட உடனேவே செயின் ஸ்பேஸ் விடணும். அது வந்து 2 செயின் ஸ்பேஸ் விடலாம், இல்லை 3 செயின் ஸ்பேஸ் விடலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். நான் இங்கே வந்து 2 செயின் ஸ்பேஸ் விட்டுட்டு 3வது செயினில் சிங்கிள் crochet போடுறேன். இப்போ சிங்கிள் crochet போட்ட அப்புறமேட்டுக்கு திரும்பவும் 2 செயின் கேப் விடணும். 2 செயின் ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் டபுள் crochet ஒரு வாட்டி போட்டாச்சு. இப்போது 2வது டபுள் crochet, திரும்பவும் அதிலே போயிட்டு 3rd டைம் டபுள் crochet, திரும்பவும் அதே செயின் கேப்லேயே போயிட்டு 4th ஒன், 5th ஒன். இப்போ நம்ம செகண்ட் ஷெல் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இந்த பக்கத்து செயின் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து இன்விசிபிள்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ஏன்னா நம்ம வந்து ஷெல் ஸ்டிச் ஒர்க் பண்ண செயினில் வந்துட்டு அதிகமாக நம்ம டபுள் crochet போட்டதுனால பக்கத்து செயின் வந்துட்டு சின்னதாகிடும். ஸோ சில டைம் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா செயின் 2 ஸ்பேஸ் கவுண்ட்டு, அது வந்து நம்ம விட்டுருவோம். அப்போது கவுண்ட் பண்ணக்குள்ளே பக்கத்து செயினை கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நான் அதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன், முன்னாடியே இந்த ஷெல் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியே 2 செயின் விட்டு இந்த 3rd செயினில் எல்லாத்துலேயும் மார்க்கர் வச்சுக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷெல் ஸ்டிச் போட்டால் அப்புறம் செயின் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒனில் சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒனில் ஷெல் ஸ்டிச்சு. இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக வரும். ஒரு ஷெல் ஸ்டிச்சு 2 செயின் கேப் விட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, திரும்ப 2 செயின் கேப் விட்டுட்டு ஷெல் ஸ்டிச்சு, 2 செயின் கேப் விட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி மாறி மாறி வரும். இப்போது லாஸ்ட்டு 2 செயின் ஸ்பேஸ் விட்டுட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே வரும். நான் சொன்ன மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டு கடைசி செயினில் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதான், ஷெல் ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம ரோ 2ல் வி ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செயின் 4 போட்டுக்கோங்க. 2 3 இன்னொரு செயின் எக்ஸ்ட்ரா. இந்த 3 செயின்ஸ் வந்து நம்ம டபுள் க்ரோஷேவாக கனெக்ட் பண்ணிப்போம். ஒரு செயின் வந்து டேர்னிங் செயின் மாதிரி கனெக்ட் பண்ணிப்போம். இப்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு செயின், அதில் வந்துட்டு டபுள் க்ரோஷே போடுங்க. அவ்வளோதான், இதை நம்ம வி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நான் செகண்ட் வி ஸ்டிச் போடக்குள்ளே இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வி ஸ்டிச் போட்ட அப்புறமேட்டுக்கு 3 செயின் போடுங்க. செயின் 3, இதுக்கப்புறம் இந்த ஷெல் ஸ்டிச் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டபுள் க்ரோஷே போடுங்க. த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த சிங்கிள் க்ரோஷே இருக்கிற இடத்துல போயிட்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ டபுள் க்ரோஷே போட்ட அப்புறமேட்டுக்கு செயின் 1 பண்ணுங்கள். இப்போது திரும்பவும் அதே செயின்லேயே போயிட்டு இன்னொரு வாட்டி டபுள் க்ரோஷே. ஸோ இதுதான் நம்ம வி ஸ்டிச்னு சொல்லுவோம். ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, ஒரு டபுள் க்ரோஷே, அதுதான் வி ஸ்டிச். இப்போ வி ஸ்டிச் போட்ட அப்புறம் செயின் 3 பண்ணுங்கள். 3 செயின்ஸ் போட்டுட்டு திரும்ப அடுத்த ஃபஸ்ட்டு ரோவில் சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு திரும்ப ஒரு வி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த ரோ 2 எல்லாம் இப்படி தான் இருக்கும். வி ஸ்டிச், செயின் 3, வி ஸ்டிச், செயின் 3. வி ஸ்டிச்னால் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, திரும்ப அதே ஸ்பேஸ்லேயே போயிட்டு இன்னொரு வாட்டி டபுள் க்ரோஷே. இப்போது செயின் 3. செயின் 3 எதுக்கு பண்ணுறோன்னா அந்த ஷெல்லை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். இப்போது செயின் 3 பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் வி ஸ்டிச் பண்ணணும். டபுள் க்ரோஷே, செயின் 1, திரும்ப அதிலே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. அவ்வளோதான், நம்ம ரோ 2 முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் ஷெல் ஸ்டிச் அண்ட் வி ஸ்டிச் மட்டும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி ஒரு மோட்டிஃபாக மாற்ற போகிறேன். இந்த மோட்டிஃப் எப்படி இருக்கும்னா, ஒரு ஷெல் ஸ்டிச் இருந்தால் அதுக்கடுத்து வி ஸ்டிச், வி ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஷெல், இந்த மாதிரி மாறி மாறி வரும். இப்போ நம்ம ரோ 2ல் வி ஸ்டிச் போட்டோம். இப்போ அடுத்து ரோ 3 ஷெல் ஸ்டிச் வரும். இப்போ இந்த ஷெல் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஷெல் ஸ்டிச்னால் 5 டபுள் க்ரோஷே வரணும். ஆனால் இது வந்துட்டு ஸ்டார்டிங்கிறதுனால இப்போது பாதி ஷெல் ஸ்டிச் தான் நம்ம போட முடியும். அப்போ 5ல் பாதி வந்து நம்ம வந்து 2 இல்லைன்னா 3 போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே 2 டபுள் க்ரோஷே போட போகிறேன். எங்கே போடணுன்னா இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுப்புற போடணும். இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போது ஷெல் ஸ்டிச் போட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்து சிங்கிள் க்ரோஷே வரும். அப்போது நம்ம வந்து இங்கே இந்த செயின் 3 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ அடுத்து இந்த வி ஸ்டிச், அதாவது இந்த செயின் 1 கேப்பில் போயிட்டு ஷெல் ஸ்டிச் போடணும்.
ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இப்போ சேம் அதே ஸ்பேஸ்லேயே போயிட்டு செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ அதே கேப்லேயே போயிட்டு தேர்ட் டபுள் க்ரோஷே. அதே கேப்லேயே போயிட்டு ஃபோர்த்து டபுள் க்ரோஷே. இப்போ அதே கேப்லேயே போயிட்டு ஃபிஃப்த்து டபுள் க்ரோஷே. இப்போ 5 டபுள் க்ரோஷேனா ஷெல் ஸ்டிச்சு. இப்போது ஷெல் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து சிங்கிள் க்ரோஷே இந்த செயின் 3 ஸ்பேஸில். இப்போ திரும்ப இந்த வி ஸ்டிச் ஸ்பேஸில் இன்னொரு ஷெல் ஸ்டிச். இது வந்து மாறி மாறி இந்த மாதிரி வரும். செயின் 3 ஸ்பேஸ்லலாம் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுப்புறலாம் ஷெல் ஸ்டிச் போடுங்க. இந்த லாஸ்ட்டு வி ஸ்டிச் வந்துட்டோம். எப்போதுமே லாஸ்ட் அண்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஷெல் வந்து பாதி தான் வரும், முழுசாக வராது. ஆரம்பிக்கக்குள்ளே கூட நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டு, அதாவது பாதி ஷெல் ஸ்டிச் தான் போட்டோம். இப்போ முடிக்கும் போதும் பாதி ஷெல் போடணும். பாதி ஷெல்லுனா 3 டபுள் க்ரோஷே வரும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன் அந்த வி ஸ்டிச் கேப்பில். இது வந்து 2வது டபுள் க்ரோஷே. இப்போ திரும்ப 3வது டபுள் க்ரோஷே. இப்போது எண்ட் ஆஃப் ரோ 3ல் இந்த ஷெல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். கீழே ஒரு இடத்துல இருந்ததுன்னா மேலே வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஷெல் இருக்கும். அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரோ 4 எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ரோ 4 வந்து அடுத்து வி ஸ்டிச் ரோ. இப்போது செயின் 3 போட்டுக்கோங்க. ரோ 4 ஸ்டார்டிங்க்கு வந்து செயின் 3. இது வி ஸ்டிச் ரோங்கனால இந்த செயின் 3யை வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு செயின் போடுங்க. இது வந்து டேர்னிங் செயின் மாதிரி கணக்கு எடுத்துக்கணும். ஸோ டோட்டலி 4 செயின்ஸ் போட்ட அப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அதில் போயிட்டு வி ஸ்டிச் போடுங்க. ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, இன்னொரு டபுள் க்ரோஷே இந்த சேம் ஸ்டிச்லேயே போயிட்டு இதுதான் வி ஸ்டிச். வி ஸ்டிச் போட்ட அப்புறமேட்டுக்கு திரும்ப செயின் 3 பண்ணிவிட்டு இந்த ஷெல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சிங்கிள் க்ரோஷேயில் போயிட்டு ஒரு வி ஸ்டிச். இப்போது இந்த பேட்டர்னை வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் த ரோ வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது ரோ 4ஓட எண்டிங் எப்படி இருக்கும்னா, நம்ம லாஸ்ட்டாக 3 செயின்ஸ் போட்டிருப்போம். 3 செயின்ஸ் போட்ட அப்புறமேட்டுக்கு இந்த லாஸ்ட்டு செயினில், அதாவது அந்த ஸ்பேஸ்க்கு நடுப்புற 3rd செயின் இருக்கும். அந்த 3rd செயினில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷெல் ஸ்டிச்சும் வி ஸ்டிச்சும் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக ஜிக்ஸாக்காக ஃபார்ம் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து ரோ 5 வந்து எப்படி இருக்கும்னா, ரோ 1 மாதிரியே ஷெல் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ரோ 1ஓட ரிப்ளிகேட்டிவ் தான் இப்போ வந்து நம்ம ரோ 5ல் போட போகிறோம். இப்போ ரோ 5க்கு ஒரு டேர்னிங் செயின் போட்டேன். டேர்னிங் செயின் போட்டுட்டு இந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே போட்ட அப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த வி ஸ்டிச் ஸ்பேஸில் போயிட்டு ஷெல் ஸ்டிச்சு. இப்போது ரோ 5ல் லாஸ்ட்டு ஷெல் போட்ட அப்புறமேட்டுக்கு இந்த செயின் 3 கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்ட அப்புறமேட்டுக்கு இந்த 3rd செயினில் வந்துட்டு செயினுக்கு நடுப்புற போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ உங்களுக்கு அந்த செயின் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ விசிபிளாக தெரியுது. 1 2 3 இதான் அந்த 3rd செயின். இந்த 3rd செயினில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போகணும். அந்த கேப்பில் போகாமல் 3rd செயின்லேயே போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். அவ்வளோதான். இந்த சிங்கிள் க்ரோஷேவோட ரோ 5 முடிச்சாச்சு. அடுத்து ரோ 6க்கு 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்ட அப்புறமேட்டுக்கு இந்த ப்ரீவியஸ் ரோவில் சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம்ல, அதில் வந்துட்டு
ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போது செயின் 3 திரும்ப அந்த சிங்கிள் க்ரோஷே இருக்க இடத்துல வி ஸ்டிச் போடணும். இதே மாதிரி ஷெல் ஸ்டிச் எல்லாம் செயின் 3 போட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சிங்கிள் க்ரோஷே இருக்க இடத்துலலாம் வி ஸ்டிச் போடுங்க. இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போது லாஸ்ட் செயின்லேயும் வி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த வி ஸ்டிச்சோட ரோ 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ரோ 7லேருந்து ரோ 3 டு ரோ 6 என்ன போட்டோமோ அது அப்படியே ரிப்ளிகேட் ஆகும். இப்போ ரோ 7க்கு வந்து நம்ம ரோ 3யில் என்ன போட்டோமோ அதை அப்படியே போடணும். ரோ 3 வந்து என்ன போட்டிருந்தோம், செயின் 3 போட்டிருந்தோம். அப்புறம் 2 டிசி வந்து அந்த 2 டபுள் க்ரோஷே அந்த செயின் கேப்பில் போட்டிருந்தோம். இப்போ அதையே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இப்போ அது போட்ட அப்புறமேட்டுக்கு அடுத்து சிங்கிள் க்ரோஷே அந்த செயின் 5 ஸ்பேஸில் போடணும். இது அதே மாதிரி ரோ 3யில் என்னெல்லாம் போட்டிங்களோ அதை அப்படியே ரோ 7ல் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ ரோ 8க்கு ரோ 4ல் போட்டது, ரோ 9க்கு ரோ 5ல் போட்டது, அதே மாதிரி அந்த 4 ரோஸும் ரோ 3லேருந்து 6 வரைக்கும் என்ன போட்டோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே போனால் இது இன்னும் பெருசாகிட்டே போகும். நான் வந்து ரோ 8ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து ஒரு சின்ன மோட்டிஃப் தான் போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால் ரோ 8ஓட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணோம்னா இதை வந்து இன்னும் எவ்வளோ வேணாலும் கண்டினியூ பண்ணலாம். அந்த 3 to 6 வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே போனீங்கன்னா அப்படியே பெருசாக போட்டே போகலாம். ஸ்கார்ஃபோ இல்லை பிளாங்கெட்டோ மாதிரி. அவ்வளோதான், நம்ம செல் ஸ்டிச் பேட்டர்ன் முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செல் வந்து ஜிக்ஸாக்காக அப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி வி ஸ்டிச்சும் ஜிக்ஸாக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் செல் ஸ்டிச் அண்ட் வி ஸ்டிச் கற்றுட்டீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பபுள் ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த லெட்டரிங் மோட்டிவ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோலேயே அந்த பிளாசம்னு போட்டு அந்த பேட்டர்ன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் அதை எப்படி மோட்டிஃபாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.